கற்பனையானாலும் கல் சிலையானாலும் கந்தனே உன்னை மறைவேன். ஓம் சரவணபவ ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் முருகன் நடத்தின அற்புதமான அதிசயமான பல தகவல்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன வேலுக்கு இவ்வளோ சக்தி உண்டா, ஒரு சின்ன முருகன் சிலைக்கு இவ்வளவு சக்தி உண்டா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே இந்த முருக யுகத்தில் வேலே பாறையை உடைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. சரிங்களா? இப்போ நம்ம அதாவது முருகரை பற்றி தான் ஆழ்ந்த ஆலோசனையில் நம்ம இருக்கோம். இதை தாண்டி முருகர் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு மெடிடேஷனில் தான் கோபி அண்ணாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கார்ட் ரீடர் ரீட் பண்ணுறவங்க அவங்க இருக்கட்டும், மெடிடேஷனில் தான் நிறைய அவங்க உணர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை தாண்டி ஒரு தீபத்தில் முருகரோட உருவத்தை கொடுத்து அதில் முருகரோட மெசேஜும் வரும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இது நம்பத்தக்கதாக இருக்கா? உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோவில் எண்டில் நான் முருகர் என்ன நடத்தினார் அப்படிங்கிறத நான் அவங்க அப்படியே ஒரு இமேஜாகவே நான் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். முருகருக்கு பல பேர் இருக்குது. வீரவேல், வெற்றிவேல், ஞானவேல், சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருக்குது. சரிங்களா? இந்த பல பேரில் நமக்கு எந்த முருகர் நமக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல. அவர் குழந்தையாக வந்திருக்காரா, இல்லை என்ன சொல்கிறது, தியானத்தில் உட்கார்ந்துருக்க ஒரு முருகராக வந்திருக்காரா, இல்லை கல்யாண வடிவிலாக வந்திருக்காரா, அதாவது வள்ளி தெய்வ யானை சமேதரராக வந்திருக்காரா அப்படிங்கிறத நிறைய பேர் எந்த கடவுள் நமக்கு உதவி பண்ணுது, எந்த கோயிலில் இருந்து எந்த முருகர் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பொதுவான முருகர் தான் செய்கிறாரா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்ல. எனக்கு அதை யோசிக்க வச்சவரே இவர் தான். ஒரு குழந்தையோட வாய்ஸ் எனக்கு ரெக்கார்டிங்கில் விழ வச்சு ஒரு குழந்தையாக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பழனி சம்மந்தப்பட்ட பழனி மலையை எனக்கு திரியில் காமிச்சு, விளக்கில் காமிச்சு என்னை மறுபடியும் ஒவ்வொரு சஷ்டிக்குமே பழனி ஆண்டி உருவத்துலேயும் நிறைய உருவத்துலேயும் காமிச்சாங்க. நான் எவ்ரி வீடியோலையும் நான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. முருகரோட உருவம் உங்களுக்கு தெரியுதா? அந்த முருகரோட உருவம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஒரு லெட்டரும் வந்திருக்கு. அது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? முருகர் தான் மெசேஜ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்மளால் எப்போவுமே இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே எழும்பும். ஆனால் இது உண்மை, 1000 மடங்கு உண்மை அப்படின்னே சொல்லலாம். என்னால் சத்தியமாக நம்பவே முடியலை. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வேலையும் முருகரையும் தனித்தனியாக வச்சுட்டேன். முருகரை கீழே உட்கார வச்சுட்டேன். ஸோ அந்த கீழே உட்கார வச்சதுனால தான் இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் உனக்கு உருவம் கொடுத்துருக்கேன், நான் என்ன கையில் வச்சுருக்கேன்னு பாரு, அது எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதில் கொடுத்தது பீடம் அப்படிங்கிற ஒரு எழுத்தை கொடுத்துருக்காரு. இது திரியில் அப்பட்டமாக ஒரு மெசேஜ் தான் இது. என்ன அறியாமல் செஞ்ச ஒரு தவறால் முருகரே எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்காரு. என்னை எனக்கு பீடம் வாங்கி உட்கார வை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. திரியில் விளக்கில் அவ்வளோ பிரகாசமாக வந்திருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கான வீடியோவில் பீடத்தை வாங்கி நான் எப்படி வச்சேங்கிறத நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.